தாய் வளர்க்க முடியாத மோர் வளர்க்கும்னு சொல்வா. அப்படிப்பட்ட மோரையே விஷமாக்கி தயாரா வச்சிருக்கிற தாயே, புரியுதுமா புரியுது. எல்லாருக்கும் விருந்துதான் வைக்க முடியலையே, விஷம் வச்சு கொள்ளலாங்கிற முடிவுக்கு வந்துச்சியா? அப்பயே தடுத்த. குடும்பத்துல பொறுப்புல என்ன சொல்லுவியே? அந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு மோகராஜினிதான் அர்த்தமா? சாவுனால சங்கடங்களை தீக்கிறது மட்டும் இல்லாம சத்தத்துல இடம் பிடிச்சிடலாம் நினைச்சியா? அந்த சான்ஸ் உனக்கு இல்லம்மா. அன்னைக்கே நல்ல தங்கா செஞ்சுட்டாது. பொழுது முடிஞ்சா குழந்தைகளுடைய முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஆத்துல ஒருபடி அரிசி இல்ல. ஆத்துல ஒருபடி அரிசி இருந்திருந்தா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன், அதானே? அப்ப நீ பெத்து போட்டிருக்கியே 7-8 அத்தனை உயிர்களுக்குமா சேர்த்து நீ போட்டிருக்கிற மொத்த விலை ஒருபடி அரிசியோட விலைதானா? ரொம்ப மலிவாக்கிட்டம்மா உன் குழந்தைகளை. போறோம் லலிதா, போறோம். என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கம்மா. நான் குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படுத்தாம ஒரு தாய் நெஞ்சிருக்கு, இறக்கப்படுத்தாம அவ இருதயம் இருக்கு. ஆசீர்வதிக்கத்தான் அவளுக்கு கைகள் இருக்கு, அரளிக்காய் அரைக்கிறதுக்கு இல்லம்மா. இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலன்னா குழந்தைகளை நான் எழுப்புறேன், மூத்தவன் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். இத்தனை நாளா நீ தாயாராவும் நான் குழந்தையாவும் இருந்தோம். இத பாக்குறப்ப நான் தாயாராவும் நீ குழந்தை மாதிரி தோன்றது எனக்கு. இன்னையில இருந்து இந்த ஆத்திர உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயார். ராமசாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான்